நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீண்ட இடைவெளிக்கு பின்பு ஜோஸ்வா டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஜீசஸ் லவ்ஸ் பள்ளிகளின் மகிமை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாதம் ஆண்டவர் நம்மிடையே பிறந்த மாதம். கிறிஸ்மஸ் விழாக்களை உலகெங்கிலும் கொண்டாடுகிற ஒரு வல்லமையின் ஆண்டவர் விதித்த மகிமையின் நாளை கொண்டாடுகிற ஒரு மாதம். மனமகிழ்ச்சியோடு கூட நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற ஒரு மாதம் இந்த மாதம். ஆனாலும் கூட உங்களோடு கூட ஒரு சில காரியங்களை தேவன் கொடுத்த வார்த்தையின் மூலமாக பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசிகளின் புத்தகத்திலே 9ஆம் அதிகாரத்திலே 6ஆம் வசனம். ஏன்னா தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை உலகிற்கு கொடுக்கப் போகிறார் என்பதை ஏசாயா தீர்க்கதரிசி முன்னமே அறிவித்ததை நாம் பார்க்கிறோம். அதுவும் கூட அந்த 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கார் பாருங்க. ஏசாயா தீர்க்கதரிசி யோசேப்பினுடைய குமாரன்னு சொல்லலை, நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், நம்ம எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டார். பூலோகத்திலே ஆண்டவர் தம்முடைய மைந்தனாக நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை ஏசாயா தீர்க்கதரிசி எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கிறார். அவர் என்னுடைய குமாரன் அப்படின்னு சொல்லலை, நம்முடைய குமாரன், நம்முடைய பாலகனாக ஆண்டவர் கொடுத்ததை பார்க்கிறோம். எதற்காக? நாம் இந்த உலகத்திலே ஆண்டவருக்காக வாழ்ந்து சுயித்திருப்பதற்கு, தேவனுடைய பிள்ளைகளாக மனமகிழ்ச்சியோடு கூட வாழ்வதற்கு நமக்கு ஒரு பாலகனை கொடுத்ததை பார்க்கிறோம். அதிலே கூட அவர் நாமம் அதிசயமானவர். பாருங்கள், அவர் நாமம் அதிசயமானவர். எப்படி ஐயா அதிசயமானவர்? நம்ம கேட்கலாம். அதிசயமானவர்னு சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறாரே, எப்படி அதிசயமானவர்? ஏன்னா இப்போ நம்ம எந்த கிராமத்துக்கு போனாலும் சரி, கிட்டத்தட்ட ஆலயங்கள் அநேக இடங்களில் நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் பிறக்கவில்லை என்றால் ஆலயமே இருந்திருக்கிறாது. இன்றைக்கு ஆலயங்கள் இருக்கிறது, ஆலயங்களுக்கு தொழுகை செய்கிற நாம் போகிறோம் என்றால் அவர் எப்படிப்பட்ட அதிசயமானவர் பாருங்கள். நம்முடைய ஆண்டவரை நாம் நேரடியாக தரிசிப்பதற்கு அவர் வாசம் பண்ணுகிற, அவர் தங்குகிற இடமாகிய ஆலயங்கள் நமக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. எவ்வளோ அதிசயமானவர்! சரி, அதுதான் அதிசயமானவர் என்று பார்த்தோமானால் வேதாகமத்தை எடுத்துக்கொள்வோம். வேதாகமத்திலே அவர் அதிசயமாக பிறந்ததினாலே, அவர் அதிசயமானவர் என்பதனால தான் புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு என்று 2 ஏற்பாடுகளை நாம் பார்க்கிறோம். அவர் அதிசயமில்லை என்றால், அவர் அதிசயமானவர் இல்லை என்றால் வேத புஸ்தகம் முழுமையாக ஒரே புஸ்தகமாக இருந்திருக்கலாம் அல்லவா? ஏன் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்று உருவாக வேண்டும்? எவ்வளவு அதிசயமானவர் பாருங்கள். சரி, அதுதான் இருக்கட்டும். சரித்திரத்திலே அவர் அதிசயமானவர் என்பதை காட்டுகிறார். உலக சரித்திரத்திலே அவருடைய வாழ்க்கையானது கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று பிரிக்கப்பட்டு அதிசயமானவர் என்பது சரித்திரபூர்வமாக நிரூபிக்கப்படுகிறது.
அப்படிப்பட்ட ஒரு அதிசயமானவரை நாம் தெய்வமாக பெற்றிருக்கோம் என்றால் எவ்வளவு மனமகிழ்ச்சியோடு கூட அவர் பிறந்த நாளை நாம் கொண்டாட வேண்டும். சரி, நாம் எப்படி கொண்டாட வேண்டும் இயேசு பிறந்த நாளை சற்று பார்ப்போமா? முதலாவதாக நன்றி உணர்வுள்ளவர்களாக நன்றியோடு நாம் கொண்டாட வேண்டும். அவர் செய்த நன்மைகள் 1000 உண்டு, வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. ஆனால் நாம் அதை எப்படி வெளிப்படுத்த வேண்டும் என்றால் நன்றியோடு கூட அவரை நாம் நன்றி உணர்வுள்ளவர்களாக கொண்டாட வேண்டும். மற்றவர்களிடத்தில் மட்டுமல்ல, நமக்கு அண்டை வீட்டாரோடு மட்டுமல்ல, நம்மளோடு பணி செய்வதோடு மட்டுமல்ல, எல்லா மக்களோடும் மத்தியிலே நாம் நன்றி உணர்வுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். ஏன்னா நற்காரியங்களை நாம் நினைத்து துதிக்க வேண்டும். அவர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்த அவர் செய்த நற்காரியங்களை நாம் நினைத்து துதிக்க வேண்டும். வேதாகமத்தில் பார்த்தோமானால் கன்னிமரியால் துதித்தாள், மேய்ப்பர்கள் துதித்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் நாம் கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து மறவாமல் ஒவ்வொரு நாளும் அவரை துதிக்க வேண்டும். நன்றி உணர்வு நம்மிடம் காணப்பட வேண்டும். கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 உண்டு. ஆனாலும் நாம் நன்றி உடையவர்களாக இந்த பூலோகத்திலே வாழ்கிறோமா? ஆண்டவர் பிறப்பை கொண்டாட தயாராகி கொண்டிருக்கிற நாம் கிறிஸ்து பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு முன் நம்மிடத்திலே நன்றி உணர்வு காணப்படுகிறதா? நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். நிச்சயமாகவே ஆண்டவருடைய பிள்ளைகள் என்றால் அவர்களிடத்திலே நன்றி பிறருக்கு மட்டுமல்ல ஆண்டவருக்கு கூட நாம் நன்றி செலுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆண்டவர் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையிலே செய்த அதிசயங்கள், அற்புதங்கள் நாம் நினைத்து நம்மை அண்டி இருக்கிற மற்றவர்கள் மத்தியிலும் மற்ற உலக பிரகாரமான எல்லா மக்களோடும் கூட நாம் நன்றி செலுத்துகிறவர்களாக நன்றி உணர்வுள்ளவர்களாக வாழ வேண்டும் என்பதை இந்த கிறிஸ்து பிறந்த நாள் நமக்கு அறிவுறுத்துகிறது. சரி, அடுத்தபடியாக பார்ப்போமானால் நாம் ஒப்புரவாகி கொண்டாட வேண்டும். ஆனால் எத்தனையோ பேரிடத்தில் நம்மளுக்கு மனத்தாங்கல் இருக்கலாம். எத்தனையோ குடும்பங்களில் பார்த்தாங்கன்னா அண்ணன் தம்பிக்கிட்ட, அக்கா தங்கச்சிக்கிட்ட மனமுறிவு, பேசாமல், நற்காரியங்களுக்கு கூட அழைக்காமல், இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்க்கிறோம். ஆனால் நாம் ஒப்புரவாக வேண்டும். ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு நல்ல குணம் ஒப்புரவாகிறது. ஆலயத்துக்கு போகிறோம், பக்கத்தில் இருக்கிற மனுஷன் கூட பேச மாட்டோம். என்ன வாழ்க்கை சொல்லுங்கள்? ஆண்டவர் அப்படியா நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்? அவர் வல்லமை உள்ள தேவன், சர்வ வல்லவர், நமக்கு பிதாவாக அமர்ந்திருக்கிறார், நம்மோடு கூட வாசம் பண்ணுகிறார். ஆனால் நம்மிடத்தில் அந்த ஒப்புரவாகும் தன்மை இருக்கிறதா? அந்த தன்மை இல்லாமல் இருக்கும் பொழுது எப்படி நாம் ஆண்டவருடைய பிள்ளை என்று வெளியிலே சொல்ல முடியும்? ஆலயத்திற்கு போகிறோம், எத்தனை பேருக்கு நாம் துதிகளை செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், வணக்கங்களை கொடுக்கிறோம். ஆனால் நம்முடைய ஆலயங்களில் பார்க்கிறோம் 2 பிரிவாக 3 பிரிவாக, அந்த கோஷ்டி இந்த கோஷ்டி, இப்படி பல காரியங்களை பார்க்கும்போது தேவன் எவ்வளோ வேதனைப்படுவார். அவர் பிறந்த நாள் வருகிறது, நம்மிடத்திலே ஒரு ஒப்புரவாகும் தன்மை காணப்பட வேண்டும் என்பதை உணர வேண்டும். நாம் அவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் நடக்கிறோம் என்றால் ஒப்புரவாகக்கூடிய தன்மை நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். என்று கேட்டால் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு நல்ல பாடம், நாம் வாழ்க்கையிலே நன்றி உணர்வுள்ளவர்களாய் மற்றவர்களோடு ஒப்புரவாகி வாழ்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்பதுதான் அவருக்கு விருப்பமான காரியம். அதற்காகத்தான் அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்கு பாலகனாக கொடுத்தார். நமக்கு பாலகனாக கொடுத்து உலக பாடுகளை எல்லாம் நாம் அனுபவிப்பதற்கு பதிலாக அவர் நமக்காக பாடுகளை அனுபவித்து சிலுவையிலே ரத்தம் சிந்தி மரித்ததை நாம் பார்க்கிறோம். இன்று கூட உயிரோடு கூட 3ஆம் நாள் எழுந்து நமக்காக தேவனிடத்தில் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனுக்கு நாம் எப்படி நன்றி செலுத்த வேண்டும், எப்படி நாம் அவருடைய பிறப்பின் பண்டிகையை நாம் கொண்டாட வேண்டும், சற்று சிந்தித்து பார்ப்போம். இந்த வருகிற நாட்களிலே நாம் யாரோடு கூட பகை உணர்வு இல்லாதவர்களாய் எல்லாரும் கூட ஒப்புரவாகி எல்லாரோடு கூட மனமகிழ்ச்சியோடு கூட அந்த ஆண்டவரை பிறப்பின் பண்டிகை கொண்டாடினார். தேவன் எவ்வளவு மகிழ்ச்சியாக நம்மை அவர் நினைப்பார் என்பதை சற்று நினைத்து பார்ப்போம். சரி, இதெல்லாம் முடிந்தது. அடுத்து நாம் கிறிஸ்துமஸ் விழாவை எப்படி கொண்டாட வேண்டும்? கொடுத்து கொண்டாட வேண்டும். ஏன்னா கொடுக்கிற
பண்பு தான் எல்லா பண்புகளிலையும் சிறந்தது. ஏன்னா என்னுடைய தாய்மாமா வந்து தேசிய நற்செய்தி இயக்க ஊழியம் என்ற ஒரு ஊழியத்தை ஸ்தாபித்து அதை கிட்டத்தட்ட திருச்சி வட மாவட்டங்கள், திருச்சி மாவட்டத்து வரைக்கும் பல குழுக்களை உருவாக்கி, அதில் பார்த்திங்கன்னா எல்லாருமே ஓய்வு பெற்ற அரசு பணிகளிலே வேலை பார்த்து ஓய்வு பெற்றவர்கள் தான் இருப்பாங்க. ஆனால் அவங்க வயதான காலத்திலும் கூட ஆண்டவருக்கு ஊழியம் செய்யக்கூடிய அளவிலே ஒரு நல்ல ஒரு திருப்பணியை ஏற்படுத்தி இன்று கூட பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருடமும் அவங்க கன்னியாகுமரி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், அந்த 3 மாவட்டங்களிலுமே, இப்பொழுது தென்காசி மாவட்டம் பிரிந்ததுனால இந்த 4 மாவட்டங்களிலே ஒரு நாள் அவங்க ஆலங்குளத்துலேருந்து ஆரம்பித்தாங்கன்னா தென்காசி, குற்றாலம், செங்கோட்டை வரைக்கும் தெருக்களிலே காணப்படுகிற கஷ்டப்பட்டவர்கள், பிச்சை எடுக்கிறவர்கள், ஏழை எளியவர்கள் எல்லாருக்கும் முகசவரம் செய்து, முடியை வெட்டி, குளிப்பாட்டி, புதிய ட்ரெஸ் போட்டு அவர்களோடு கூட புகைப்படம் எடுத்து அவர்களுக்கு உணவுகளை கொடுத்து பாருங்கள், எவ்வளவு ஒரு நல்ல பண்புகளை கொடுத்து கொண்டாடுவதிலே அவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள். நான் பார்த்து ஆச்சரியப்படுவேன். ஏன்னு கேட்டால் நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை அவங்க, நம்ம பிள்ளை கூட நம்ம சில காரியங்களை செய்வதற்கு யோசிப்போம். ஆனால் அவங்க யாரோ பெற்ற பிள்ளை ரோட்டில் பார்த்திங்கன்னா குளிக்காமல் அவங்களுடைய ட்ரெஸ்ஸு பக்கத்தில் போக முடியாது, அவ்வளோ வீச்சம். அதைகளெல்லாம் களைந்து தூர போட்டு சோப்பு போட்டு குளிப்பாட்டி, முடியை வெட்டி, முகசவரம் பண்ணி, புதிய உடை உடுத்தி அதெல்லாம் பார்க்கும் பொழுது உண்மையிலே கொடுத்து கொண்டாடுகிறது அவங்களுக்கு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறது. நாமும் அதே போல் பிறருக்கு, ஏழை எளியவர்களுக்கு புத்தாடைகளை கொடுத்து, ஏழை எளியவர்களுக்கு உணவுகளை கொடுத்து நாம் கொண்டாடினோமானால் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். எங்களுடைய சபை மன்ற கவுன்சில் சேர்மன் ஐயா ஒரு சிறிய கதையை சொன்னாங்க. கொடுத்து கொண்டாடணும்னு சொல்லும்போது, ஒரு அரசர் இருந்தார். அவருக்கு அந்த ஊரிலே, அவருடைய ராஜ்ய பகுதியிலே பிடித்தமான ஒரு மனிதன். அவனை ஞானி என்று கூடுவார்கள். எதையுமே தீர்க்க தரிசனமாக சொல்லக்கூடிய அளவிலே ஆண்டவரிடத்திலே வரம் பெற்றவன். ஆனால் அவனுடைய தொழில் வந்து தையல் தைக்கிற தொழில். அந்த தையல் தைக்கிற தொழிலை கொண்டவனுக்கு இந்த கிறிஸ்மஸ் சமயத்திலே ஒரு நல்ல வெகுமதியை கொடுத்து அவனை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய பிரதானிகள் எல்லாரையும் அழைத்து கொண்டு அவனை பார்ப்பதற்கு மேலதாளங்களோடு செல்கிறவர் ஒரு பெரிய தாம்பலத்திலே அவன் தையல் தொழில் வேலை செய்வதனாலே ஒரு அழகான தங்க கத்திரிக்கோலை செய்து, வைரங்கள் வைடூரியங்களால் பொருத்தப்பட்டதாக ஒரு பெரிய கத்திரிக்கோலை வைத்து அந்த தட்டில் கொண்டு அவனுக்கு கொடுத்து அவனை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி மிகுந்த மகிழ்ச்சியோடு கூட கடந்து அவனுடைய வீட்டிற்கு முன்னாலே போய் மேளங்களை அடித்து இது பண்ணவும் அவன் வீட்டிற்குள்ளே வந்து வருகிறான். அரசர் அவனை கூப்பிட்டு அந்த தட்டை அவனை பார்த்து நிட்டவன், ஐயா இது வேண்டாம், நீங்கள் கொண்டுட்டு போங்க, இதை நான் வாங்க மாட்டேன்னு சொல்லி சொல்கிறான். எல்லா மக்களும் நிற்கிற இடத்துல இவன் சொன்ன அந்த வார்த்தை அவருக்கு மிகவும் மனதை பாதித்து விட்டது. என்னடா நம்ம எவ்வளவு மகிழ்ச்சியோடு கூட அவன் எடுத்துக்கொள்வான் அப்படின்னு சொல்லி இவ்வளவு மக்கள் மத்தியில் நம்ம கொடுக்கும்போது மாட்டேன்னு சொல்லிட்டானேன்னு சொல்லி வேதனையோடு கூட அவன் அரண்மனையை பார்த்து திரும்பி வருகிறான். வந்துவிட்டு தன்னுடைய பிரதானிகளை அனுப்பி அவனை அவனுடைய அரண்மனைக்கு அழைத்து வர சொல்கிறார். அந்த ஞானியாகிய அந்த தையல் தொழிலாளி அரண்மனைக்கு வந்தவுடனே, எப்பா நான் எவ்வளோ மகிழ்ச்சியோடு கூட நீ இதை எடுத்துக்கொள்வ, நான் எவ்வளோ மகிழ்ச்சியோடு கூட திரும்பி வரணும்னு சொல்லி ஆசைப்பட்டு வந்தனோ, எனக்கு எல்லார் மத்தியிலும் ஒரு தலைக்குனிவை உருவாக்கக்கூடிய அளவில் செய்துட்டியே, எதற்காக இப்படி செய்தாய்? நான் உனக்கு மகிழ்ச்சியாக கொடுக்க வேண்டும் என்று தானே கொண்டு வந்தேன். அவ்வளவு மக்கள் மத்தியில் நீ இதை ஏற்றுக்கொள்ளாமல் என்னை கனவீனப்படுத்தி விட்டாய், எனக்கு என் மனதிலே ஒரு நீங்காத ஒரு வடுவை ஏற்படுத்தி விட்டாயே என்று அவர் கேட்கும் பொழுது அவன் சொன்னான், ஐயா கத்திரிக்கோலை கொடுப்பதற்கு பதிலாக ஊசி வந்து மிகவும் சிறியது தான், நீங்கள் ஒரு ஊசியை தட்டில் வந்து கொடுத்துருப்பீங்கன்னா மனமகிழ்ச்சியோடு கூட ஏற்றிருப்பேன்னு சொல்லி சொன்னான். அரசருக்கு ஒன்றுமே புரியலை. என்னடா இது, நம்ம இவ்வளோ பெரிய தங்க கத்திரிக்கோலை, வைரங்களை பொறுத்த கத்திரிக்கோலை நம்ம கொண்டு அவங்ககிட்ட கொடுக்க போகும்போது அதை ஏற்றுக்கொள்ளாமல் எனக்கு ஒரு சின்ன ஊசியை கொடுத்துருப்பீங்கன்னா மகிழ்ச்சியோடு கூட ஏற்றிருப்பேன் என்று சொல்கிறானே என்று அவர் யோசிக்கும் பொழுது அந்த ஞானியாகிய அந்த தையல் தொழிலாளி என்ன சொன்னான்னு தெரியுமா? ஐயா கத்திரிக்கோல் வந்து துணிகளை வெட்டி 2ஆக பிரிக்கும், உறவுகளை பிரிக்கக்கூடிய மாதிரி துணிகளை பிரிக்கக்கூடியது கத்திரிக்கோல். ஆனால்
பிரிந்து கிடக்கக்கூடிய துணிகளை இணைக்கக்கூடியது ஊசி. அப்படிப்பட்ட ஊசியாக நீங்கள் இந்த ராஜ்யத்திலே, அரசாளுகிற இந்த ராஜ்யத்திலே எல்லாரையும் இணைக்கிறவர்களாக நீங்கள் செயல்பட வேண்டும். பிரிக்கிறவர்களாக செயல்படக்கூடாது. அதற்காகத்தான் நான் கத்திரிக்கோலை வாங்கவில்லை என்று சொன்ன உடனே அரசனுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். ஒரு சாதாரண தையல் தொழிலாக இருந்தாலும் கூட நமக்கு எவ்வளவு பெரிய ஒரு நிகழ்வின் மூலமாக எவ்வளவு பெரிய ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்து விட்டான். வாழ்க்கையிலே நாம் இணைக்கிறவர்களாக, யாரையும் பிரிக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. எல்லா சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், எல்லா தொழிலாளிகளையும் இணைத்து நம்முடைய ராஜ்ய பாரத்திலே அரசாள வேண்டும் என்பதை எவ்வளவு எளிதாக கற்றுக் கொடுத்து விட்டான் என்று மகிழ்ச்சியோடு கூட அவனை பாராட்டினாராம். நான் எதற்கு சொல்ல வரேன்னா, கொடுக்கிறதிலே இன்பம் இருக்க வேண்டும், பிரிக்கிறதிலே துன்பம் துயரம்தான் இருக்கும். கொடுத்து நாம் இந்த பண்டிகையை கொண்டாடினால் ஆண்டவர் நிச்சயமாகவே ஒரு மனமகிழ்ச்சியோடு கூட நம்முடைய காரியங்களை கண்டு மகிமைப்படுவார். அவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக நாம் இந்த பூலோகத்திலே வாழ்கிற காலங்களிலே எந்த விதமான ஒரு பிரிவின் காரியங்கள் இல்லாமல் கொடுத்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். இப்பொழுதும் கூட அவர் நமக்கு அதிசயமானவர், நமக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய ஒரு ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன். நம்ம கூட ஒரு வல்லவர் இருக்கிறார், ஒரு மகிமை பொருந்தியவர் இருக்கிறார். அவரை கொண்டு நான் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும் என்று சொல்லக்கூடிய ஒரு வல்லமை மிகுந்த ஒரு குமாரனை நமக்காக பூலோகத்தில் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட குமாரனை நாம் தெய்வமாக கொண்டவர்கள் உலகத்தில் எப்படி வாழ வேண்டும், அவருடைய பிறப்பின் நாளை நாம் எப்படி கொண்டாட வேண்டும், அவர் நாமம் மகிமைப்படும்படியாக நாம் எப்படி ஜீவிக்க வேண்டும். எல்லார் மத்தியிலையும் கிறிஸ்தவன் ஆகிய நாம் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய செய்கைகளிலே, நம்முடைய நடக்கைகளிலே கிறிஸ்து நம்மிடத்திலே பிரதிநிதி பலிக்கிறவராக, கிறிஸ்தவன் என்றால் கிறிஸ்துவை உடையவன், கிறிஸ்து பிறந்த பிறப்பின் பண்டிகை நாளிலே நாம் அப்படிப்பட்டவர்களாக நன்றி உணர்வுள்ளவர்களாய் பிறரோடு கூட ஒப்புரவாகி பிறருக்கு கொடுத்து மகிழ்ச்சியாக ஆண்டவர் பிறந்த இந்த மகிமையின் நாளை நாம் கொண்டாட தேவன் இந்த உலகத்திலே உதித்தார் என்பதை பிறருக்கு நாம் அறிவிக்க அவர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்த நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய நாமம் மகிமைப்பட நாம் வாழ வருகிற இந்த கிறிஸ்மஸ் பண்டிகையிலே அநேகருக்கு நாம் நம்முடைய நற்காரியங்களின் மூலமாக, நன்றி உணர்வுகளின் மூலமாக தேவன் பிறந்ததை நாம் வெளிப்படுத்த வேண்டும். தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக கிறிஸ்து பிறப்பின் நாளை நாம் கொண்டாட வேண்டும். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுதும் கூட இந்த உங்களுக்காக ஆண்டவர் பிறப்பின் பண்டிகையை கொண்டாட காத்திருக்கிற உங்களுக்காக புதிய ஆடைகளை உடுத்தி புத்தாடைகளின் மூலமாக ஆண்டவரின் நாமத்தை மகிமைப்படுத்த காத்திருக்கிற உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். உங்களோடு கூட பக்கத்தில் இருக்கிற ஏழை எளியவர்கள், கஷ்டப்படுகிறவர்கள் ஒரு விஷயம் நினைத்து பாருங்கள். அவர்களுக்கு கொடுத்து அவர்களோடு கூட ஆனந்தமாக இந்த மகிழ்வின் இயேசு பிறப்பின் பண்டிகையை நீங்கள் கொண்டாடுங்க. ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களோடு கூட மனமகிழ்வாக உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். நாங்கள்லாம் எங்கள் தெருவில் இருக்கக்கூடிய எல்லா வீட்டுகளுக்கும் போய் கேக்குகளை கொடுத்து அதில் கஷ்டப்பட்டவங்களுக்கு அரிசி பருப்பு புத்தாடைகளை கொடுத்து தேவனுடைய நாம மகிமைப்படும்படியாக இயேசு பிறப்பின் நல் வாழ்த்துக்களை தெரிவித்து விட்டு வருவோம். ஆண்டுதோறும் நாங்கள் இப்படி செய்யும்படியான ஒரு கிருபை ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நீங்களும் அப்படி உங்களோடு கூட உங்கள் தெருவிலே வசிக்கிற மற்ற கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்காக ஜெபியுங்கள், கொடுங்கள். அவளோடு கூட ஒப்புரவாகி வாழுங்கள். நன்றி உணர்வு உள்ளவர்களாகி நீங்கள் அவர்களை நேசித்து வாழுங்கள். நிச்சயமாகவே இந்த கிறிஸ்மஸ் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியின் நாளாக அமையும் என்பதிலே சந்தேகமில்லை. அப்படிப்பட்ட ஒரு நல்ல கிறிஸ்துவை நாம் தெய்வமாக கொண்டதற்காக நாம் நன்றி சொல்லுவோம். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இப்பொழுதும் கூட நேரம் கடந்து விட்டது. ஒரு ஜெபத்தோடு கூட இந்த நிகழ்வை பார்த்த உங்கள் எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஜெபிப்போம். ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஐயா. நீர் எங்களுக்காக பிறந்த தேவன், எங்களோடு கூட வாழுகிற தேவன். நீர் அதிசயமானவர், எங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறவர். நீர் எங்களுக்கு வல்லமை தருகிற ஒரு சமாதான பிரபு என்பதை அறிந்து
ஆண்டவரே நித்திய காலமாக வாழ்கிற நித்திய பிதா என்பதை உணர்ந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தாருங்கப்பா. உடைய கிறிஸ்மஸ் பண்டிகை நாங்கள் நன்றி உணர்வோடு கூட ஒப்புரவோடு கூட ஆண்டவரே பிறருக்கு கொடுத்து மகிழ்ந்து கொண்டாட கிருபை செய்யுங்க. நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுங்க. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் மகிழ்ச்சியோடு கூட ஆனந்த களிப்போடு கூட உடைய பிறப்பின் பண்டிகையை கொண்டாட நல்ல சுக பல ஜீவனை கொடுங்க. உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாய் ஆண்டவர் நீர் பிறந்த அந்த பண்டிகையை மனமகிழ்ச்சியோடு கூட கொண்டாடுகிற பிள்ளைகளாய் காணப்பட கிருபை செய்யுங்க. ஆசீர்வதிங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. அற்புத அதிசய அடையாளங்களை அவர்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் கொடுத்து அவர்களை மன மகிழ்ச்சியோடு கூட உடைய பிறப்பின் பண்டிகையை கொண்டாட நீங்கள் கிருபை செய்ய வேண்டுமாய் மன்றாடுகிறேன், கெஞ்சுகிறேன். உடைய நாமம் மட்டுமே மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் இந்த ஜெபத்தை அங்கீகரியும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆமீன்.